ஹாய் guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா find the inverse பார்க்க போறோம் of the following if it exists ன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன exist அப்படின்னா நீங்க inverse கண்டுபிடிக்கிறீங்க. A inverse வேணும் அப்படின்னா இதான் ஃபார்முலா 1 by modulus of A into adjoint A ன்னு வரும். இப்போ modulus of Aங்கிறது not equal to 0வா இருக்கணும். இது நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் உங்களுக்கு A இன்வர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகும். ஒருவேளை இது ஈக்குவல் டு 0வா இருந்தா உங்களுக்கு A இன்வர்ஸே கிடைக்காது. அதனால தான் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ A இஸ் ஈக்குவல் டு இந்த 2/2 மேட்ரிக்ஸ் இருக்கு. நான் முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 3s are 6. 1 4s are எவ்வளோ வந்திருக்கும்? 4. ஸோ ரிவர்ஸ்ல போகும்போது ஒரு மைனஸ் வந்திருக்கும். ஸோ -4. 6ல் 4 போனா என்ன வந்திருக்கும்? 2. அப்போ எனக்கு மாடுலஸ் ஆஃப் A வந்து 2ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு மாடுலஸ் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால எனக்கு முதல்ல என்ன கிடைச்சிருக்கும்? A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்குங்கிறது அர்த்தம். அடுத்துதான் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கிறேன். அட்ஜாயிண்ட் A எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2/2 மேட்ரிக்ஸா இருந்தா சிம்பிள் ஒன். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. அப்ப -3 இங்க வந்திருக்கும், -2 இங்க வந்திருக்கும். இது ரெண்டுத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப 4க்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணா +4 -4 ஆயிடுச்சு, +1 -1 ஆயிடுச்சு. இப்ப A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by மாடுலஸ் ஆஃப் A அதோட வேல்யூ 2ன்னு வந்திருக்கு. ஸோ 1/2 இன்டு அட்ஜாயிண்ட் A -3 -4 -1 -2 அவ்வளோதான் ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கத ஏன்னு எடுத்துக்கிறோம். இப்ப மாடுலஸ் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆஃப் A எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இப்போ 5 இன்டூ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்றோம். ஸோ 5 5s are 25ன்னு வந்திருக்கும் இல்லையா? அடுத்து இது ரெண்டுத்தையும் பண்றோம். 1 1s are 1, ரிவர்ஸ்ல போகும்போது ஒரு மைனஸ். அடுத்து இந்த இடத்துல என்ன சிம்பிள் கொடுத்துருக்கோம்? மைனஸ் கொடுத்துருக்கோம். ஸோ -1 இன்டூ 1 5s are 5, 1 1s are 1, ரிவர்ஸ்ல போகும்போது ஒரு மைனஸ். அடுத்து +1 இன்டூ 1 1s are 1, 1 5s are 5, ரிவர்ஸ்ல போகும்போது ஒரு மைனஸ். ஸோ -5. இதை சால்வ் பண்ணியிருந்தோம்னா 5 இன்டூ 24 -1 இன்டூ 5ல 1 போனா 4 +1 இன்டூ -4ன்னு வந்திருக்கும். ஸோ 5 இன்டூ 24 120. எந்த ஒரு நம்பரையும் 5ஓட மல்டிபிள் பண்றது சிம்பிள். இந்த நம்பரை ஜஸ்ட் பாதியாக்கிடுங்க ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா. 24 பாதியாக்குனா என்ன வந்திருக்கும்? 12. ஒரு 0வை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, அப்போ 120. இதுவே ஆட் நம்பரா இருந்தாலும் பாதி ஆக்கிடுங்க, பட் உங்களுக்கு பாயிண்ட்ல ஆன்சர் வரும், அந்த பாயிண்ட் எடுத்துருங்க, அவ்வளவுதான். இப்ப -1 இன்டூ 4 -4, 1 இன்டூ 4 4, மைனஸ் இருக்கிறதுனால -4. அப்ப எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 112ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு மாடுலஸ் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0ங்கிறதுனால முதல்ல A இன்வர்ஸ் என்ன ஆகுது? எக்ஸிஸ்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எழுதிக்கோங்க. இப்ப அடுத்தது போலாம். எனக்கு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்க நான் கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 5 1 1 1 5 1 1 1 5. இப்ப பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன பண்ணிக்கோங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அப்ப பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா மல்டிபிள் பண்றோம் 5க்கு. 5 5s are 25, 1 1s are 1. ஸோ 5 5s are 25, 1 1s are 1. அப்ப எனக்கு ஆன்சர் 24ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து 1க்கு செக் பண்றேன். 1 5s are 5, 1 1s are 1, -1. 5ல 1 போனா 4, வெளியில ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ -4. அடுத்து இந்த 1க்கு செக் பண்றோம். 1 1s are 1, 1 5s are 5, 1 -5, அப்போ -4ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த 1க்கு செக் பண்றோம். ஸோ 1 இன்டூ 5, 1 5s are 5, 1 இன்டூ 1
-1. 5ல 1 போனா 4, வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -4. அடுத்து 5க்கு செக் பண்றேன். 5 5s are 25, 1 1s are 1. ஸோ 25 -1 24ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து 1க்கு செக் பண்றோம். 5 into 1 5, 1 into 1 1. 5ல 1 போனா 4, ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ். அடுத்து 1க்கு 1 1s are 1, 1 5s are 5. ஸோ 1 -5 -4ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து 1க்கு செக் பண்றேன். 1 5s are 5, 1 1s are 1. ஸோ 5 -1 4ன்னு கிடைச்சிருக்கும். வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -4. அண்ட் லாஸ்ட் ஒன் 5. 5 5s are 25, 1 1s are 1. ஸோ 25 -1 24ன்னு கிடைச்சிருக்காங்க. தட்ஸ் இட். இப்போ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை ஏஐஜே மேட்ரிக்ஸ்னு எழுதுறோம். ஸோ 24 -4 -4. அடுத்து -4 24 -4. அடுத்து -4 -4 24. இது ஏஐஜே. இப்போ உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏஐஜேவை இன்வர்ஸா எழுதணும். சாரி, டிரான்ஸ்போஸா எழுதணும். ஏஐஜேவை இப்போ நான் டிரான்ஸ்போஸ் பண்றேன். ஸோ 24, அதாவது ரோவை காலமாகவும் காலமை ரோவாகும். 24 -4 -4. இதுல உங்களுக்கு எந்த சேஞ்சும் நடந்திருக்காது, ஏன்னா இது ஐடென்டிட்டி மாதிரி இருக்கு. -4 24 -4 -4 -4 24ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ என் ஃபார்முலா என்ன? A inverse is equal to 1 by modulus of A into adjoint A. அப்போ 1 by எனக்கு எவ்வளோ இருக்கு? மாடுலஸ் ஆஃப் A 112ன்னு இருக்கு இன்டூ என்னோட அட்ஜாயிண்ட் A 24 -4 -4 -4 24 -4 -4 -4 24. எல்லாத்துலேயுமே 4 டேபிள் காமனாக இருக்குது. ஸோ 4ஐ வெளியே எடுத்து வரேன். அப்போ 4 divided by 112 இன்டூ 4 டேபிளில் 24 6 டைம், -4 1 டைம், -4 1 டைம், -4 1 டைம், 24 6 டைம், -4 1 டைம், -4 1 டைம், -4 1 டைம், 24 6 டைம். 4 டேபிளை கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா இது 1 டைம், 4 டேபிளை கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா இது 2 டைம் 8 டைம். அப்போ 1/28 ஆஃப் திஸ் 3/3 மேட்ரிக்ஸ். ஐ ஹோப் இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அகைன் கொடுத்துருக்க நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்? ஏன்னு எடுத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கண்டுபிடிக்கிறோம்? மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளஸ் மைனஸ் பிளஸ் 2 into 4 2s are 8, 1 7s are 7, 8 minus 7, minus 3 into 2 6, 3 into 1 3. அடுத்து plus 1 into 3 7s are 21, 3 4s are 12. ஸோ இதை சால்வ் பண்ணுறேன். 2 into 8ல 7 போனா 1, minus 3 into 6ல 3 போனா 3, plus 1 into 21ல 12 போனுச்சு அப்படின்னா ரிமைனிங் 9ன்னு வந்திருக்கும். ஸோ அகைன் இதை சால்வ் பண்ணுறோம். 2 minus 9 plus 9. plus 9 minus 9 got cancel. அப்போ என் ஆன்சர் 2ன்னு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏ இன்வர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. ஸோ எனக்கு சாரி மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. அப்போ ஏ இன்வர்ஸ் எனக்கு என்ன ஆயிருந்திருக்கும்? எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறேன். கோஃபேக்டர் ஆஃப் 2 3 1 3 4 1 3 7. ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம்? சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுத ஆரம்பிப்போம். அதுக்கு இருக்க ஒரே ஒரு க்ளூ பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பிளஸ்ல இருந்திருக்கும். இப்போ 2க்கு செக் பண்றேன். 4 2s are 8, 1 7s are 7. அப்போ 8 minus 7 எனக்கு 1ன்னு கிடைச்சிருக்கு. தென் 3க்கு கண்டுபிடிக்கிறேன். 3 2s are 6, 1 3s are 3. ஸோ 6 minus 3. 3ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கும். முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். 1க்கு கண்டுபிடிக்கிறோம். 3 7s are 21, 3 4s are 12. ஸோ 21 minus 12 எவ்வளோ வந்திருக்கும்? 9ன்னு வந்திருக்கும். அடுத்து 3 கண்டுபிடிக்கிறோம். 3 2s are 6, 1 7s are 7. 6
minus 7. 6ல 7 போனா 1 greater number symbol minus பட் வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது என்ன ஆயிருக்கும் plus 1 ஆயிருக்கும். அடுத்து 4 கண்டுபிடிக்கிறோம். 2 2s are 4 1 3s are 3 so 4 minus 3 4ல 3 போனா 1. அடுத்து 1 கண்டுபிடிக்கிறோம். 2 7s are 14 3 3s are 9 so 14 minus 9 so 14ல 9 போனுச்சு அப்படின்னா 5 வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து 3 கண்டுபிடிக்கிறேன். 1 3s are 3 1 4s are 4 so 3 minus 4 எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் minus 1ன்னு கிடைச்சிருக்கும். அடுத்து 7 கண்டுபிடிக்கிறேன். 2 1s are 2 3 1s are 3 so 2 minus 3 so 2 minus 3 minus 1 வெளியில ஒரு மைனஸ் இருக்கிறதுனால பிளஸ் ஆயிட்டு. அடுத்து 2க்கு செக் பண்றோம். 2 4s are 8 3 3s are 9 so என்ன வந்திருக்கும் 2 4s are 8 3 3s are 9 so minus 1ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏஐஜே எழுதுறோம். ஏஐஜே என்ன கிடைச்சிருக்கு 1 minus 3 9 1 1 minus 5 minus 1 1 minus 1 இது ஏஐஜே. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா adjoint A கண்டுபிடிக்கிறேன். adjoint A is equal to ஏஐஜேவோட டிரான்ஸ்போஸ். ஸோ ஏஐஜேவை டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன். 1 1 minus 1 ரோவை காலமாக மாற்றுங்க காலமாக ரோவாக மாற்றுங்க. minus 3 1 1 9 minus 5 minus 1ன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன 1 by modulus of A into adjoint A. ஸோ 1 by modulus of A எவ்வளோ வந்திருக்கு 2ன்னு வந்திருக்காங்க into adjoint A எவ்வளோ கிடைச்சிருக்கு 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. I hope it's clear. நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ல மீட் பண்ணலாம். பாய். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.